செந்தில் மீனா வீட்ல மீனா எழுந்து ரெடி ஆயிடுவாங்க. அப்பதான் செந்தில் எழுந்திருப்பாரு. அவருக்கு நைட்ல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்து போயிடும். மீனா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்பதான் செந்தில் எழுந்து எனக்கு காஃபி எங்க டிஃபன் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. வழக்கம் போல 2 பேருமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. மீனாவுக்கு பூரி பிடிக்கும் அப்படிங்கறதுனால பூரி வாங்கியாச்சு. செந்திலுக்கு இட்லி வாங்கி எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆபீஸ்ல உட்காந்து 2 பேருமே அவங்கவுங்க ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. இட்லி கல்லு மாதிரி இருக்கும். செந்தில் போன் பண்ணி மீனா கிட்ட சொல்வாரு. மீனா பூரிய பிச்சு இழுக்கவே முடியலங்க, போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவோட ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற இன்னொரு லேடி அவங்க பக்கத்துல வந்துட்டு, என்ன மீனா தனி குடித்த நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற போல இருக்க அப்படின்னு கேட்பாங்க. மீனாவும் ஆமாக்கா ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு நக்கலா சொல்லுவாங்க. பாண்டியன் வீட்டுல பாண்டியன், கோமதி, சரவணன் 3 பேருமே ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மயிலு கையில சட்டையோட அங்க வருவாங்க. கோமதி ஏண்டி கையில சட்டையோட வர்ற அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த சட்டையை தான் நான் அயன் பண்ணி அவங்களுக்கு போடுறதுக்காக ரெடியா டவல் பக்கத்துல வச்சிருந்தேன், அவங்க டவல் எடுத்தாங்க, இந்த சட்டையை மட்டும் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் சட்டைய கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாரு. அது எப்படி கவனிக்காம இருக்க முடியும், டவல் மேல தானே சட்டைய வச்சிருந்தேன், டவல் எடுத்திருக்காரு ஆனா சட்டையை எடுக்கல, இன்னமும் என் மேல கோவமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி சரவணனை ரொம்ப திட்டுவாங்க. சரவணன் இதுதான் நேரம், எப்படியாவது உண்மைய சொல்லிடணும்னு அவங்க அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா அப்படின்னு ஆரம்பிக்கவுமே மயிலு என்ன சொல்ல போறாங்க, என்ன பிடிக்கலன்னு தானே சொல்ல போறாங்க, அது அவங்க வாயால வேற சொல்லி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடிப்பாங்க. அதனால கோமதியும் பாண்டியனும் மாறி மாறி சரவணன் கிட்ட திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சரவணனுக்கு மூடு மாறி நான் கடைக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுவாரு. அங்கேயும் கடையில ஒருத்தவங்க சரக்கு வாங்குறதுக்கு ஒரு அக்கா வருவாங்க. அவங்க கிட்ட சரவணன் நல்லாதான் பேசுவாரு. அதனால அவங்க போனதும் பாண்டியன், ஏண்டா கடைக்கு வர கஸ்டமர் கிட்டயே இவ்வளவு நல்லா பேசுறேன், ஆனா மயிலு கிட்ட ஏண்டா இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மயிலு அந்நேரம் பாண்டியனுக்கு போன் பண்ணுவாங்க. பாண்டியன் போன் எடுத்துட்டு, என்னம்மா சரவணன் கிட்ட குடுக்கவா அப்படின்னு கேட்பாரு. இல்லம்மாமா, ஏற்கனவே 2 தடவை போன் அடிச்சேன், அவர் எடுக்கல, நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்டயே சொல்லிடுறேன் மாமா, இன்னும் 10 நிமிஷத்துல நான் கடைக்கு வந்துருவேன், உங்க 2 பேருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. பாண்டியன் சரவணன் கிட்ட, ஏண்டா அந்த பிள்ளை எவ்வளவு தன்மையா நடந்துக்கிறது, நீ ஏண்டா இப்படி இருக்க, உன் தம்பிங்க 2 பேரும் தாய் தகப்பன் பேச்ச மதிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு பேர் எடுத்துட்டாங்க, பேர் எடுக்க போற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரு. பாண்டியன் டிராவல்ஸ்ல ராஜி சிஸ்டம்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரும். கதிரவன் இருக்காரு அப்படின்னு கேட்கும். ராஜி என்ன விஷயம் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டதும், இல்ல கார் புக் பண்ணிருக்கேன், நான் கால் பண்றேன், கதிரவனுக்கே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கதிரவனுக்கு எல்லாம் கால் பண்ண வேண்டாம், அவர் இப்ப வரமாட்டாரு, நானே கார் புக் பண்ணி தரேன், உங்களுக்கு கார் தானே புக் பண்ணணும், உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு, இல்ல நான் கதிரவன் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன், அவர் தான் டிரைவரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதிருக்கு கால் பண்ணுவாங்க. கதிரே அங்க வந்துருவாரு. போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் அந்த பொண்ணும் கிளம்புவாங்க. ராஜி கதிர்கிட்ட கொஞ்சம் பேசணும் நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கதிர் அந்த பொண்ணை கார்ல போய் உட்காருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. கார்ல உட்கார்ந்துருப்பாங்க அவங்க போனதும் கதிர் ராஜி கிட்ட, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு கூட போறதுல உனக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஒண்ணும் உன்னை விட அழகா எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ராஜி திரும்பவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கோபம்லாம் இல்ல, நீ ஏன் போற, எப்பயுமே டிரைவர் தானே அனுப்புவோம், அந்த தடவை ஏன் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல அவங்க நான் தான் டிரைவரா வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. ராஜி, நீ எல்லாம் போக வேண்டாம், நீ போக கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. டிராவல்ஸை யார் பாத்துக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நீ பாத்துக்கோ, கொஞ்ச நேரம் தான் ராஜி, இப்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. முடியவே முடியாது அப்படிம்பாங்க. கதிருக்கு வேற பொண்ணு கூட போனா ராஜிக்கு பிடிக்கலங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால உள்ளுக்குள்ள சிரிப்பாரு. அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் சொல்லுவாரு. அந்த பொண்ணோட தாத்தாவுக்கு உடம்புக்கு முடியல, ரெகுலரா நான் தான் செக்அப் கூட்டிட்டு போறேன், நான் டிரைவ் பண்ணா மட்டும்தான் அவங்க தாத்தா சேஃபா ஃபீல் பண்றாரு, அதனாலதான் ராஜி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராஜி புரிஞ்சுக்குவாங்க. சரி நீ போயிட்டு வா, நானே டிராவல்ஸ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.